ஐபிஎல்லோட 51வது போட்டி குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இடையில நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச் இன்னைக்கு 2 மே ஈவினிங் 7:30க்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடக்குது. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்தளவுக்கு ஜிடி 4வது பொசிஷனில் இருக்காங்க. அங்கே ரீசெண்டாக விளையாண்ட கடைசி 5 மேட்சஸில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. மொத்தம் 9 மேட்ச்சில் 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் தான் லாஸ் ஆயிருக்கு. ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு 8வது பொசிஷனில் இருக்காங்க. கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்சில் கடைசி ஒரு மேட்ச் மட்டும்தான் ஜெயிச்சாங்க, பாக்கி எல்லா மேட்சும் பேக் டு பேக் லாஸ் தான். மொத்தம் 10 போட்டியில் 3 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க, 7 போட்டியில் தோத்துருக்காங்க. நரேந்திர மோடி ஸ்டேடியம் பொறுத்தளவுக்கு மொத்தம் 39 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 17 பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட்ல ஒரு 22 தடவை ஜெயிச்சிருக்காங்க. கிரவுண்டை பொறுத்தளவுக்கு ஒரு 243 for 5 ஹையஸ்ட் வந்திருக்கு ஸ்கோரா. ஜிடி ஒரு 89 அடிச்சிருக்காங்க லாஸ்ட் இயர். ஹையஸ்ட் ரன் சேஸ் பார்த்தீங்கன்னா 204. ஜிடி இந்த வருஷம் தான் டெல்லிக்கு அகைன்ஸ்டாக ஜெயிச்சிருக்காங்க. கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் 180 190. கிரவுண்டில் ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் பாருங்க, எல்லா மேட்சுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 203, 216, 196, 243 எல்லா மேட்சுமே எபோவ் 200 தான். ரீசெண்டாக இந்த இயர் நடந்த எல்லா மேட்சஸுமே 200க்கு மேலே தான் வந்திருக்கு. இன்னைக்குமே ஒரு ஹை ஸ்கோரிங் தான் எதிர்பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் இந்த இயரில் நடந்த 4 மேட்சஸில் 3 மேட்சஸ் குஜராத் தான் ஜெயிச்சிருக்காங்க, ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் லாஸ் ஆயிருக்காங்க. கிட்ட பொறுத்தளவுக்கு மொத்தம் 5 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ஜிடி 3 ஜெயிச்சிருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஜிடி தான் ஃபேவரில் இருக்காங்க. ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 199 வரைக்கும் அடிச்சிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் அகைன்ஸ்டா. லோயஸ்டா ஒரு 162 ரெக்கார்ட் ஆயிருக்கு. எஸ்ஆர்ஹெச் பொறுத்தளவுக்கு ஒரு 195 ஹையஸ்ட் அடிச்சிருக்காங்க, லோ ஸ்கோரிங் 154 ரெக்கார்ட் ஆயிருக்கு. எஸ்ஆர்ஹெச் பொறுத்தளவுக்கு மொத்தம் 4 ஓவர்சீஸ் பிளேயர், பிளாட் கமின்ஸ், கிளாசன், டிராவிஸ் ஹெட் அண்ட் கமிந்து மென்டிஸ் 4 ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்க. டீமை பொறுத்தளவுக்கு அபிஷேக் சர்மாவும் ஹெட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. இஷான் கிஷன் 1 டவுன் வருவார். செகண்ட் டவுன் கிளாசன். மிடில் ஆர்டரில் அன்கிட் வர்மாவும் நிதிஷ்குமார் ரெட்டியும் பார்த்துக்கிறாங்க. டாப் ஆர்டர் பொறுத்தளவுக்கு மிக்சடு பர்ஃபார்மன்ஸ் தான், அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்கு. கன்சிஸ்டண்டாக ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் ஓரளவுக்கு எல்லாம் எல்லாமே ஹிட்டர்ஸ் தான். நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்தளவுக்கு போன சீசன்களில் நல்லா ஆடினாரு, பட் இந்த சீசனில் கொஞ்சம் அவ்வளோ பர்ஃபார்மிங் இல்லை, பிலோ லோ ஸ்கோரிங் தான் இருக்குது. அங்கிட் வர்மா ஓரளவுக்கு டீசெண்டாக ரெக்கார்டு இருக்குது. பேட் கமின்ஸும் நல்ல ஹிட்டர் தான், அவரும் பேட்டிங் இன்னிங்ஸில் ப்ரமோட் பண்ண அவரும் ஹிட்டிங் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஹர்ஷல் பட்டேலும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான், அவருக்கும் சான்ஸ் கிடைச்சாலும் அவரும் பேட்டிங் ஆட வாய்ப்பு இருக்குது. பவுலர்ஸை பொறுத்தளவுக்கு பவுலர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணுறாங்க. ஹர்ஷல் பட்டேல் நல்லா ரீசெண்டாக நல்லா விக்கெட் டேக்கன் எடுக்கிறாரு. பேட் கமின்ஸும் ஓரளவுக்கு மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு. உனாட் கட்டு அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு ரீசெண்டாக பர்ஃபார்மிங் இல்லை, சான்சஸ் கொடுக்குறாங்க. முகமது சமி போன சீசன்லாம் கன்சிஸ்டண்டாக எல்லா மேட்சுமே 2-3 விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். மேட்ச் ரீசெண்டாக கொஞ்சம் பர்ஃபார்ம் டவுன் ஆயிருக்கு. அன்சாரிக்கும் யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, அவருக்கு பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. எஸ்ஆர்எஸோட கடைசி 5 மேட்ச்ல 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் லாஸ். கடந்த மேட்ச் அவங்க கடைசி அவங்க விளையாண்ட மேட்சஸ் பாருங்க, 150, 150, 140, 140, 160, 160. ஒரு மேட்ச் மட்டும் ஒரு 247 அடிச்சிருக்காங்க. பாக்கி எல்லாமே ஒரு 150, 160 தான் ரீசெண்டாக அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட பழைய ரெக்கார்டு ஒரு 250 அபோவ் தான் கன்சிஸ்டண்டாக அடிச்சுட்டு இருந்தாங்க, பட் ரீசெண்டாக அவ்வளவு பேட்ஸ்மேன்ஸ் சரியாக அடிக்கிறது இல்லை. இடையில கொஞ்சம் சில ஃப்ளாப்ஸாக இருக்குது, அதனால கொஞ்சம் ஸ்கோரிங் பேட்டர்ன் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு கிரவுண்ட் ஹை ஸ்கோரிங் கிரவுண்டு, மேபி இன்னைக்கு ஒரு 190, 200 வரைக்கும் அடிக்க வாய்ப்பு இருக்கு. நம்பர்ஸை பார்க்கும்போது அபிஷேக் சர்மாவோட ரீசெண்ட் ரெக்கார்டு பாருங்க, கடைசி 2 மேட்ச் சொதப்பியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு 40, 141 நல்லா ஹை ஸ்கோரிங்ல இருக்கு. அதுக்கு பிஃபோரா ஒரு 18 அடிச்சிருக்காரு. ஜிடிக்கு அகேன்ஸ்டாவும் ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு, ஒரு 18, 10, 29, 5, 65, 42 நல்ல ரெக்கார்ட் இருக்கு. நரேந்திர மோடி ஸ்டேடியத்திலையும் 3ல ஒரு மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு, ஒரு 29 அடிச்சிருக்காரு. டிராவிஸ் ஹெட் நல்ல ஹிட்டரு, பவர் பிளேல நல்லா ஹை ஹிட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. ரீசெண்டா சில தடுமாற்றம் இருக்கு. அவரோட நம்பர்ஸ் பாருங்க, 19, 28, 66 2 மேட்ச் மட்டும் 0-8. நரேந்திர மோடி ஸ்டேடியத்திலையும் ஒரு கடைசி மேட்ச் ரன் அடிக்கல, அதுக்கு பிஃபோர் ஒரு ரன் அடிச்சிருக்காரு.
இஷான் கிஷன் வந்த முதல் மேட்ச் ஒரு பியூட்டிஃபுல் செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பர்ஃபார்மிங் இல்லை, எல்லாமே பிலோ ஸ்கோரிங்காக தான் இருந்துச்சு. போன மேட்ச் மட்டும் ஒரு 44 ஆடினாரு. ஜிடிக்கு அகேன்ஸ்டாக ஒரு 17-31 13-45 ஒரே ஒரு மேட்ச் டக்கு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரே ஒரு மேட்ச் 13 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு மேட்ச் ரன் அடிக்கல. என்ரிச் கிளாசன் ரீசெண்டாக நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. போன மேட்ச் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாரு. அதுக்கு பிஃபோரா எல்லா மேட்சுமே நல்ல டீசெண்டா விளையாடி இருக்காரு. 71, 37, 21, 27. ஜிடிக்கு அகேன்ஸ்டாக ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. 27, 24, 64. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு டீசென்ட் ரன்னிங் அடிச்சிருக்காரு. 32, 24, 64. அனிகேட் வர்மா மிடில் ஆர்டர்ல தான் இறங்குறாரு. ஓரளவுக்கு டீசெண்டா ஒரு 15 to 25 மினிமம் அடிக்கிறாரு. அவரோட ரீசன்ட் ஸ்கோர் பாருங்க, 19, 12, 18. ஒரு மேட்ச் பேட்டிங் கிடைக்கல, அதுக்கு பிஃபோரா ஒரு 18 அடிச்சிருக்காரு. ஜிடிக்கு அகேன்ஸ்ட் அடிச்சது அந்த 18. மெண்டிஸுக்கு ரீசெண்டா சான்ஸ் கொடுக்குறாங்க, பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே ப்ரூவ் பண்ணுவாரு. கடைசி மேட்ச் ஒரு 32 அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோரா ஒன்று ஆடினாரு. அதுக்கு பிஃபோரா ஒரு 27. ஜிடிக்கு அகேன்ஸ்டா ஒரு ரன் அடிச்சிருக்காரு. 3 மேட்ச்ல 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான். நிதிஷ்குமார் ரெட்டி போன சீசன்கள்ல நல்லா பினிஷரா இருந்தாரு. பட் ரீசெண்டா அவருக்கு பேட்டிங் பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. கிடைச்சாலுமே ஒரு பிலோ ஸ்கோரிங் அடிக்கிறாரு. அவரோட ரெக்கார்ட் பார்க்கும்போது ஒரு 19 நாட் அவுட் லாஸ்ட் மேட்ச். அதுக்கு பிஃபோரா ஒரு 2 ரன். அதுக்கு பிஃபோரா 19-31. ஜிடிக்கு அகேன்ஸ்டாவும் ஒரு 31 ரன் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு 9 ரன் அடிச்சிருக்காரு. கமின்ஸ் பேட்டிங் கிடைச்சிச்சுன்னா ஒரு நல்லா ஹிட்டிங் ஆடுவாரு. பட் லோவர் ஆர்டர்ல தான் ஒரு சான்சஸ் கிடைக்கும். மேபி இன்சியில் ப்ரொமோட் பண்ணால் நல்லா ஹிட்டிங் சிக்ஸர் ஹிட்டிங் எபிலிட்டி பிளேயர் தான். ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடக்கூடிய பிளேயர் தான். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு கடைசி ரீசெண்டாக பாருங்க, ஒரு 2 விக்கெட்டு 3 விக்கெட்டு 1 விக்கெட்டு, இடையில 2 மேட்ச் தவிர பாக்கி 3 மேட்ச்ல விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கடைசி 5 மேட்ச்ல பாருங்க, 2 மேட்ச் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு இடையில ஒரே ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோரா ஒன்று எடுத்திருக்காரு. ஜிடிக்கு அகேன்ஸ்டாவும் கடைசி 3 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை. உனாட்கட் சுத்தமா ஃபார்மே கிடையாது. அவங்க டீம் பெருசா எதிர்பார்க்கிறாங்க, பட் ரொம்ப கம்மியா தான் விக்கெட் எடுக்கிறாரு. கடைசி 2 மேட்ச்ல மட்டும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா விக்கெட்டே இல்லை. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு விக்கெட் எடுக்கல ப்ரீவியஸா. அன்சாரி யங்ஸ்டர் பிளேயரு, யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு பேக் டு பேக் சான்ஸ் கொடுக்குறாங்க. பட் விக்கெட் டேக்கிங்ல அந்த அளவுக்கு விக்கெட் எடுக்கிறது இல்லை. 5 மேட்ச்ல ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. முகமது சமி நல்லா விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. ரீசெண்டா கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. அவர் நம்பர்ஸ் பார்க்கும்போது பாருங்க, கடைசி மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா 2 மேட்ச் விக்கெட்டே இல்லை. அதுக்கு பிஃபோரா ஒரு 2-1 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. 2-4-4-1 பாருங்க, நல்ல ரெக்கார்ட் இருக்கு. இது போன சீசன்ல எடுத்தது. ஜிடி பொறுத்தளவுக்கு மொத்தம் 3 ஓவர்சீஸ் பிளேயர், ரஷித் கான், ஜோஸ் பட்லர் அண்ட் போன மேட்ச் கரீம் ஜானட்டுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க ரூத்தர்ஃபோர்டுக்கு பதிலாக. பட் ரூத்தர்ஃபோர்டே வச்சிருந்துருக்கலாம். போன மேட்ச் ஆல்ரெடி நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இந்த டீம்ல இருக்கு. இருந்தாலும் அடிஷனலாக ஒரு ஆல்ரவுண்டர் சாய்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. ஒரே ஓவர் தான் போட்டாரு. சூரியவன்சி போட்டு பொழந்து எடுத்துட்டாரு. ஒரு 30 ரன் கொடுத்தாரு. அதுக்கு மேல அவருக்கு ஓவர் கொடுக்க வாய்ப்பே இல்லை அந்த மேட்ச்ல. பேட்டிங் டாப் ஆர்டரை பொறுத்தளவுக்கு ஜிடி சொல்லவே தேவையில்லை. சாய் சுதர்சனும் கெல்லுமே நல்ல ஸ்டார்டிங் கொடுத்துட்றாங்க. 2 பேருமே ஒரு 100 ரன் வரைக்கும் பார்ட்னர்ஷிப் வந்துருது ரீசெண்டா. அதுக்கப்புறம் வந்தாருன்னா பட்லரு பேலன்ஸ் ஏதாவது பாத்துக்கிறாரு. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு பெருசா சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. டாப் 3 பேட்ஸ்மேன்ஸே ஃபுல்லா கவர் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேல ஃபினிஷர் ரோல் தான் வருது. ஷாருக் கானும், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டிவேத்யா இவங்க ஃபினிஷரா பாத்துக்கிறாங்க. இதுல வந்து சாய் சுதர்சன் மட்டும் இனிஷியலா ஏதாவது டவுன் ஆச்சுன்னா வாஷிங்டன் சுந்தரை 1-1 ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் கெல்லும் பட்லரும் இனிஷியல் அவுட் ஆனாங்கன்னா ஷாருக் கானுக்கு சான்ஸ் கிடைக்கும். பவுலர் பொறுத்தளவுக்கு ஜிடி பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே டாப்ல தான் இருக்காங்க. ஓரளவுக்கு ரீசெண்டா எல்லா மேட்சுமே பவுல் பண்றாங்க. அதுல சாய் கிஷோர் ரீசெண்டா ஃபுல் ஓவர்ஸ் போடுறது இல்லை.
இனிஷியலா எல்லா மேட்சஸுமே 2 விக்கெட் எடுத்தாரு. பட் ரீசெண்டா பெருசா அவருக்கு சான்சஸ் பவுலிங் கொடுக்கறது இல்ல. 1 ஆர் 2 ஓவர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஃபாஸ்ட் பவுலர் பொறுத்தளவுக்கு பிரசித் கிருஷ்ணா ரீசெண்டா மேட்ச் 2 விக்கெட் எடுக்கிறாரு. இப்போ ரீசெண்டா முகமது சிராஜ் டீசென்ட் விக்கெட் டேக்கர் தான். ரீசெண்டா கொஞ்சம் டவுன் இருக்கு. பட் ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கிறாரு. ரஷித் கான் போன சீசன்ல நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. பட் ரீசெண்டா கொஞ்சம் டவுன்ல தான் இருக்காரு. ஓரளவுக்கு பிக்கப் பண்ணிட்டு வராரு ரீசெண்டா. இஷான் கிஷன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. பெருசா விக்கெட் டேக்கிங்ல இல்ல. பட் இருந்தாலும் யூஸ் பண்றாங்க இம்பாக்ட்ல. ஜிடியோட கடந்த லாஸ்ட் 5 மேட்சஸ்ல பாருங்க, அவங்க 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தான் லாஸ். இதுல கடைசி மேட்ச் பாத்தீங்கன்னா 209 அடிச்சாங்க. அதுல வந்து 15 ஓவர்லயே மேட்சை தோத்துட்டாங்க. சூரியவன்சி ஒரு பியூட்டிஃபுல் செஞ்சுரி அடிச்சு அந்த மேட்சையே மாத்திட்டாரு. அதுக்கு பிஃபோரா எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு நல்லா ரீசெண்டா தான் ஜெயிச்சாங்க. லக்னோக்கு வந்து இந்த மேட்ச் லாஸ் ஆனாங்க. அதுக்கு பிஃபோர் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. நம்பர்ஸை பார்க்கும்போது கில்லு பாருங்க, ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கடந்த 2 போட்டியில 84 90 அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோரா ஒரு 7 ரன் ஒரு மேட்ச் நல்லா 60 அடிச்சிருக்காரு. எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 61 36 101 22. இந்த கிரவுண்ட்ல ஒரு 7-2. அதுக்கு பிஃபோரா 38 33 104. இந்த கிரவுண்ட்ல இவருக்கு ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்கு. சாய் சுதர்சனோட ஃபார்ம் வேற லெவல்ல இருக்கு. அவர் மேட்ச் மினிமம் ஒரு 50 அடிக்கிற ரேஞ்சில் தான் விளையாண்டுட்டு இருக்காரு. நல்ல பேட்டிங் ஹிட்டிங்ல இருக்காரு. அவரோட ரெக்கார்டு பாருங்க, 39 52 36 56 82. ரீசெண்டா விளையாண்ட எல்லா மேட்சுமே ஒரு எபோவ் 40 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டாவும் ஒரு டீசென்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு. 45 47 11 ஒரு மேட்ச் மட்டும் 5 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல அவரோட ஃபார்ம் வேற லெவல்ல இருக்கு. 36 82 63 74 103 நல்ல ரெக்கார்டு இருக்கு. ஜோஸ் பட்லரோட ஃபார்மும் நல்லா ரீசெண்டா எல்லா மேட்சுமே கடைசி 3 மேட்சுமே பாருங்க நாட் அவுட்லயே இருக்காரு. 3 மேட்ச்ல 250 போட்டிருக்காரு. 50 நாட் அவுட், 41 நாட் அவுட், 97 நாட் அவுட். அதுக்கு பிஃபோரா ஒரு 16 36. ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. எஸ்ஆர்ஹெச் எகெயின்ஸ்டா கடைசியா விளையாண்ட 2 மேட்சுமே ரன் அடிக்கல. அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிஃபோரா ஒரு 95 54 35 ரீசெண்டா அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. 97 நாட் அவுட், 36 39 54. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ரன் அடிக்கல. பாக்கி எல்லா மேட்சஸுமே நல்ல ஸ்கோரிங் இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் ஓரளவுக்கு பேட்டிங் இனிஷியலா ப்ரமோட் பண்ண ஆடுவார். ஒரே மேட்ச் மட்டும் சான்ஸ் கிடைச்சது. 1 down வந்து ஒரு 49 அடிச்சாரு. அதுவும் எஸ்ஆர்ஹெச் எகெயின்ஸ்டா தான் வந்து பிளே பண்ணாரு. அதுக்கு எல்லா மேட்சஸுமே பெருசா ரெக்கார்டு இல்லை. 13 2 மேட்ச் ரன்ஸ் இல்லை. இந்த கிரவுண்ட்ஸ்லயும் இது வரைக்கும் ஆடல. ரீசெண்ட் பவுலிங் பாருங்க, போன மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோரா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு மேட்சுக்கு. ஷாருக் கான் நல்ல ஃபினிஷர் ரோல் தான் ட்ரை பண்றாரு. அவருக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. கடைசி 1 or 2 hours தான் கிடைக்குது. ஜிடியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் டாப் 3 நல்லா ஸ்கோரிங் பண்ணி கடைசி வரைக்கும் கேமை கொண்டு போயிடுறாங்க. அதனால இவருக்கு பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. இன்கேஸ் யாராவது 1-2 ஃபிளாப் ஆச்சுன்னா இவங்க சான்ஸ் கிடைக்கும். அவரோட ரெக்கார்டுமே பாருங்க, 5 நாட் அவுட், 11 நாட் அவுட், பேட்டிங் கிடைக்கல, 11 நாட் அவுட், 36. ஓரளவுக்கு ரீசெண்ட் ரெக்கார்டு இருக்கு. எஸ்ஆர்ஹெச் எகெயின்ஸ்டா ஒரு 4 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு 36 58. 2 மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு. அப்புறம் 3 மேட்ச் ஒரு 9 6 சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. டிவாட்டியா போன சீசன்கள்ல பெஸ்ட் ஃபினிஷரா இருந்தாரு. கேம நல்லா கடைசியில வந்து முடிச்சு கொடுப்பாரு. ரீசெண்டா அவருக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. கிடைக்கும் போது ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு மேட்ச் மட்டும் இனிஷியலா ப்ரமோட் பண்ணாங்க. அந்த மேட்சும் ப்ரூவ் பண்ண மறந்துட்டாரு. ஓரளவுக்கு ரீசெண்டா விளையாடி இருக்காரு. ஒரு 9 11 நாட் அவுட், 24 ஒரு மேட்ச் ரன் இல்லை. எஸ்ஆர்ஹெச் எகெயின்ஸ்டா ஒரு 3 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 11 நாட் அவுட், 24 நாட் அவுட். ரஷித் கானோட பவுலிங் ரீசெண்டா தான் ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங் எடுத்து வராரு. மேட்ச் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண இனிஷியல்ல கொஞ்சம் விக்கெட் எடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. இப்போ ரீசெண்டா கடைசியா விளையாண்ட 5 மேட்சஸ்லயும் ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை. அதுக்கப்புறம் 1-2 1-2 1-2 ஓரளவுக்கு ரீசெண்டா விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ்ஆர்ஹெச் எகெயின்ஸ்டா ஒரு நல்ல விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு. 2-2 1-1 எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 2 மேட்ச் விக்கெட் எடுக்கல. பாக்கி 3 மேட்சுமே 2-1 2 ஓரளவுக்கு டீசெண்டா ரெக்கார்டு இருக்கு இந்த கிரவுண்ட்ல. சாய்
சாய் கிஷோர் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ண இனிஷியலில் ரஷீத் கான் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தப்போ இவர் தான் மெயின் ஸ்பின்னராக இருந்தார். எல்லா மேட்சுமே 2 விக்கெட் எடுத்துட்டு இருந்தார். பட் ரீசெண்டாக கொஞ்சம் தடுமாற்றம். அவருக்கு ஃபுல் ஓவர்ஸே கொடுக்கறது இல்லை. 1 or 2 ஓவர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்பப்போ. ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோராக 1, அதுக்கு பிஃபோராக விக்கெட் இல்லை, ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. SR சேகர் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு நல்ல விக்கெட் டேக்கிங் இருக்கு. 1, 2, 1, 3, 1 ஒரு டீசென்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு இந்த கிரவுண்டில். பிரசித் கிருஷ்ணாவோட எல்லா மேட்சஸுமே பாருங்க, ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் இல்லை, பாக்கி எல்லாமே விக்கெட் எடுத்திருக்காரு. கடைசி மேட்ச் 1, 2, 4, 2, 3 மேட்ச் நல்ல விக்கெட் எடுத்து வர்றாரு. நல்ல ரீசன், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. SR சேகரும் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 4, 3, 2 ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோரா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ரெக்கார்டு இருக்கு பிரசித் கிருஷ்ணாக்கு. முகமது சிராஜுமே நல்ல பவுலிங் தான். கடைசி மேட்சஸ்ல மட்டும் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோரா ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை. ரீசெண்டா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. SR சேகர் ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே 1, 1, 2 விக்கெட் இல்லை, ஒரு 2 ஒரு டீசென்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு. இஷாந்த் சர்மா பெருசா விக்கெட் டேக்கிங்ல போறது இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 5 போட்டில் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. SR சேகர் 3 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஓரளவுக்கு ரெக்கார்டு இருக்கு. 1, 2, 2 4 ஓவர்ஸ் ஃபுல்லா யூஸ் பண்றது இல்லை, ஒரு 2 or 3 ஹவர்ஸ் மட்டும் யூஸ் பண்றாங்க. கரீம் ஜானட் போன மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது, பேட்டிங்ல சான்ஸ் கிடைக்கல, பவுலிங் மட்டும் தான் ஒரே ஓவர் தான் கொடுத்தாங்க. அந்த ஒரு ஓவர்ல சூரியவன்ஷி பொழந்து எடுத்துட்டாரு. நல்ல ஒரு வரவேற்பு தான் அந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. டீமை பொறுத்தளவுக்கு டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் ஓபன் பண்ணுவாங்க. ரீசெண்டா 2 ஓப்பனர்ஸ்ல ஒருத்தர் ஏர்லியராகவே அவுட் ஆயிடுறாங்க. கன்சிஸ்டண்டா மேட்சை கொண்டு போறது இல்லை. இதுக்கு பிஃபோரா நடந்த மேட்சஸ்ல 2 பேருமே பவர் பிளே தாண்டும் போது டீமோட ஸ்கோர் 250 எபோவ் தான் இருந்திருக்கு. பட் ரீசெண்டா பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றது இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ல தான் இருக்காங்க. இசான் கிஷன் ஃபார்மே இல்லை. வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கு அடுத்த எல்லா மேட்சஸ்லயுமே சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆனாரு. போன மேட்ச் மட்டும் கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டாரு. மேபி இன்னைக்கு பேட்டிங் பிச்சு ஓரளவுக்கு பிக்கப் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஹென்ரி கிளாசன் நல்ல ரீசன்ட் ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு 20-25 மினிமம் அடிக்கிறாரு. அனிகேட் வர்மா அவ்வளோ மிடில் ஆர்டர் தான் இறங்குவாரு. பெருசாக பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. SL அவாய்ட் பண்ணிக்கோங்க, GL மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. கே மெண்டிஸ் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே ஓரளவுக்கு சான்சஸ் கிடைக்கும். பவுலிங்லையுமே 1 or 2 ஓவர்ஸ் போடுவார், 1 or 2 விக்கெட் கிடைக்கும். அவரும் ஒரு நல்ல டீசன்ட் பிக் தான். நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப லோயர் ஆர்டர்ல தான் பேட்டிங் கிடைக்குது. பெரிய ஸ்கோரிங் வராது. SL அவாய்ட் பண்ணிக்கோங்க, GL மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பேட் கமின்ஸ் ஒரு டீசன்ட் விக்கெட் டேக்கர், ஓரளவுக்கு இப்போ ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவரும் ஒரு நல்ல பிக்கு தான். ஹர்ஷல் பட்டேலுமே ஒரு நல்ல விக்கெட் டேக்கர் தான். மேட்சுக்கு மேட்ச் ரீசெண்டாக 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கிறாரு. நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஜெயதேவ் உனக்கட்டு சொல்கிற அளவுக்கு ஃபார்ம் இல்லை. SL அவாய்ட் பண்ணிடுங்க, GL மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. முகமது சமி நல்ல டீசென்ட் ரெக்கார்டு இருக்கு. பட் ரீசெண்டாக கொஞ்சம் சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அதனால SLல ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் மட்டும் ஓரளவுக்கு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அவரை SLல யூஸ் பண்ணிக்கலாம். அன்சாரி சொல்ற அளவுக்கு பர்ஃபார்மிங் இல்லை. SL அவாய்ட் பண்ணிக்கோங்க, GL மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. முகமது சமி, ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ் 4 ஓவர் ஃபுல்லாக போடுவாங்க. மென்டிஸ், உனாட்கட்டு, ஜீசன் அன்சாரி ஆளுக்கு ஒரு 2-3 ஓவர்ஸ் டிவைட் பண்ணிக்குவாங்க. இதில் பேட் கமின்ஸும் ஹர்ஷல் பட்டேலும் டெத் ஓவர் ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஜிடி பொறுத்தளவுக்கு டாப் 3 பேட்ஸ்மேன்ஸ் மஸ்ட் பிக்கில் இருப்பாங்க. நல்ல 3 பேருமே நல்ல ஃபார்மில் இருப்பாங்க. ரீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. மேட்ச் எல்லாருமே நல்லா ஹை ஸ்கோரிங்கில் போயிட்டு இருக்காங்க. அதனால ஜிடியோட டாப் 3 பேட்ஸ்மேன்ஸு கம்பல்சரி ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுலையுமே. வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இன்னைக்கு கன்ஃபார்மாக ஒரு 1 or 2 ஓவர்ஸ் மினிமம் போடுவார். இவருமே இன்னைக்கு ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பார். ராகுல் டிவேட்டியா ரீசெண்டாக பேட்டிங் கிடைக்கிறதுல ஃபினிஷராக தான் வராரு. ரொம்ப ரோவாக தான் சான்ஸ் கிடைக்கும். SL அவாய்ட் பண்ணிருங்க, GL மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷாருக்கானும் அதே தான். ஷாருக்கானும் ஃபினிஷர் தான். அவருக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. அவரும் SL அவாய்ட் பண்ணிட்டு GL மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. கரீம் ஜானட் ரெக்கார்டு இல்லை, ஒரு நல்ல ஆல்ரவுண்டரு. பட் மேட்சை பொறுத்தளவுக்கு பேட்டிங்க்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால பவுலிங்கில் லாஸ்ட் மேட்ச்
சுத்தமாக சொதப்பிட்டாரு. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ரஷீத் கான் ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக இருப்பார். சாய் கிஷோருக்கு இந்த மேட்ச் ஓவர் 1 or 2 ஓவர்ஸ் மட்டும் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆர்எஸ் பொறுத்தளவுக்கு டாப் 4 பேட்ஸ்மேன்ஸு லெஃப்ட் ஹேண்டருக்கு எகென்ஸ்டாக இவர் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அதனால் ஃபுல் ஓவர்ஸ் போட வாய்ப்பு இல்லை. மினிமம் 1-2 தான் ஓவர் போட இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது. சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் டெத் ஓவர் போடுவாங்க. ஒரு நல்ல டீசென்ட் பவுலர்ஸ் தான். இதில் வந்து பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார், சிராஜ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ரஷீத் கானும் ஒரு 4 ஓவர் போடுவார். சாய் கிஷோர் 1 or 2 ஓவர்ஸ் போடுவார், வாஷிங்டன் சுந்தர் 1 or 2 ஓவர் டிவைட் பண்ணிக்குவாங்க, கரீம் ஜானட்டும் ஒரு 1 or 2 ஓவர்ஸ் டிவைட் பண்ணிக்குவாங்க. எஸ்ஆர்எஸ் பொறுத்தளவுக்கு சேஃப் பிக் பார்த்தீங்கன்னா ஹெட்ரிச் கிளாஸன் நிஷன் நல்லா ரெக்கார்டிங் இருக்குது. இஷான் கிஷன் 1 down வருவார், விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. போன மேட்ச் மட்டும் ஒரு 44 அடிச்சு கொஞ்சம் ரீசன்ட் ஃபார்முக்கு வர்றாரு. மினிமம் ஒரு 10 to 15 ரன்ஸ் மினிமமாக வரும். ஹெட்டு ஓப்பனரு ஃபீல்டிங்கில் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை, இம்பேக்டில் வெளியில் போயிடுறாரு. பேட்டிங்லையுமே நல்ல சிக்ஸிங் எபிலிட்டி உள்ள பிளேயர் தான், ஹை ஹிட்டிங் ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அபிஷேக் சர்மா ஓரளவுக்கு டீசெண்டாக ரெக்கார்டு இருக்குது. போன 2 மேட்ச் மட்டும் ஆடலை, பட் நல்ல பேட்ஸ்மேன் தான். இடையில பவுலிங்லேயுமே 1-2 ஓவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரீசெண்டாக பவுல் போன்றதில்ல. மென்டிஸு நல்ல ஆல்ரவுண்டரு, பேட்டிங் போல ரெண்டுலேயுமே பாயிண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஹர்ஷல் பட்டேல் நல்ல ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங் எடுக்கிறாரு. பேட் கமின்ஸும் நல்ல அட்டாக்கிங் பவுலர். ஜிடி பொறுத்தளவுக்கு டாப் 3 எந்த சான்ஸும் இல்லை. அவங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அவங்க 3 பேருமே 100% சேஃப் பிக்கில் இருப்பாங்க. வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே சான்சஸ் கிடைக்கும். பேட்டிங்லையுமே இனிஷியலாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. பவுலிங் பொறுத்தளவுக்கு பிரசித் கிருஷ்ணா நல்லா ரீசெண்டாக நல்லா விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. முகமது சிராஜும் மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு. ரஷீத் கானும் ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்காரு. இவங்கெல்லாம் சேஃப் பிக்கில் இருப்பாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப லோயலான தான் வருவாங்க, ஒன்லி ஜிஎல்ஏ மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அங்கிட் வர்மாவும் அதே தான், அவரும் ரொம்ப லோயரால தான் பேட்டிங் அடிக்குது, அவரையுமே வந்து ஜிஎல்ஏ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீமில் ஜிடிலையும் அதே தான், ஷாருக் கானுக்கும் டிபேட்டியாக்கும் ஃபினிஷர் ரோல் தான், அதனால் ஜிஎல்ஏ மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மேட்ச் முகமது ஷமி ஒரு நல்ல பிக்காக இருப்பார். டீசெண்டாக 1 or 2 விக்கெட்ஸ் மினிமம் எடுப்பார். நல்ல பவுலர் தான். சாய் கிஷோர் இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு ரொம்ப லோ ஓவர்ஸ் தான் போடுவார், அதனால் ஜிஎல்ஏ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி 1 or 2 ஓவர்ஸ் போட்டாலும் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இஷாந்த் சர்மாவுக்கும் ஒரு 2 ஓவர் தான் கிடைக்குது, அவருக்கும் ஒரு விக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஜிஎல்ஏ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உனாட்கட்டு ரீசன்ட் ஃபார்மே இல்லை, கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, அவரையும் ஜிஎல்ஏ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்தளவுக்கு ஜிடியோட டாப் 3 பேட்ஸ்மேன்ஸை கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணலாம், ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்காங்க. எஸ்ஆர்எஸ் பொறுத்தளவுக்கு அபிஷேக் சர்மா ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்டு இருக்குது, அவரையுமே கேப்டன் வைஸ் கேப்டனாக யூஸ் பண்ணலாம். ஜிஎல்ஏ பொறுத்தளவுக்கு டிராவிஸ் ஹெட்டு பவர் பிளேயை தாண்டிட்டாருன்னா மினிமம் ஒரு 40-50 ரன்ஸ் அடிப்பார், அவரையும் ஜிஎல்ஏ கண்டிப்பாக கேப்டனாக யூஸ் பண்ணுங்கள். இஷான் கிஷன் ரீசெண்ட் ஃபார்ம் இல்லை, திடீர்னு பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அவருமே ஒரு ஹை ஹிட்டிங் அடிக்க வாய்ப்பு இருக்குது, அவரையுமே ஜிஎல்ஏ கேப்டனாக யூஸ் பண்ணலாம். ஹென்ரிச் கிளாஸன் டீசெண்டாக விளையாடுறாரு. ஓப்பனர்ஸ் 2 பேருமே இடையில தடுமாறுறாங்க, அதனால் அவருக்கு கொஞ்சம் பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாகவே கிடைக்குது. மேட்ச் 25-30 மினிமம் அடிக்கிறாரு, நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி பிளேயர், அவருமே ஜிஎல்ஏ கேப்டன் வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணலாம். ஜிஎல் டீம் பாருங்கள், இதில் ஜிஎல் டீமில் கில்லி கேப்டன் யூஸ் பண்ணியிருக்கோம், அபிஷேக் சர்மா வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ்லையுமே ஓரளவுக்கு டீசென்ட் பிக் பண்ணியிருக்கோம். ஜிஎல்டி 2 டீமில் பட்லரை கேப்டன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹெட்டை வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே வந்து மெயின் பிளேயர்ஸை கவர் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம். எஸ்எல்லை பொறுத்தளவுக்கு சாய் சுதர்சன் கேப்டன், பட்லர் வைஸ் கேப்டன், ரீசெண்டாக 2 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சாய் சுதர்சன் ஒரு ஃபார்ம் வேறு லெவலில் இருக்குது, டீசெண்டாக விளையாடி இருக்காரு. ஓரளவுக்கு மெயின் பிளேயர்ஸை கவர் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் டாஸ்க்கு அப்புறம் பிளேயிங் 11ம் ஃபைனல் எஸ்எல் டீமும் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம். டெலிகிராமோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி.